மதுரையில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 398 சிலிண்டர்களை குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கோவில் பாப்பாக்குடி பகுதியில் உள்ள வீடுகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் மானிய விலை மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் சிக்கின. இது தொடர்பாக பழனி மற்றும் மதன்குமார் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்திலேயே முதன்முறையாக சிலிண்டர் பதுக்கல் விவகாரத்தில் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரின் இந்த அதிரடி நடவடிக்கை கள்ளச்சந்தையில் ஈடுபடுவோரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளில் இதுவரை 47% பணிகள் மட்டுமே முடிந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா கேட்ட கேள்விகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அளித்துள்ள பதிவில் இத்தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 2021 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதுவரை 471 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் மாதத்திற்குள் பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜப்பான் நிறுவனத்திடம் இருந்து நிதியை முறையாக பெற்று பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்ரேல் மத்திய பகுதியில் நடந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு பெரிய பள்ளம் உருவாகி பல வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் இதுவரை யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. யுக்ரைனில் 2022ஆம் ஆண்டு தொடங்கிய போரைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ரஷ்யாவிற்கு வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது. சுமார் 20,000 குழந்தைகள் ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக யுக்ரைன் கூறுகிறது. சில குழந்தைகளுக்கு ராணுவ பயிற்சி அளித்து தங்களது நாட்டுக்கு எதிராக போராட கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என ஐநா முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில் குழந்தைகளை சட்டவிரோதமாக கடத்தியதாக ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட 6 பேருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்டும் பிறப்பித்துள்ளது. ஆனால் போர் பகுதிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கை இது என்று ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுவரை ஆய்வு செய்யப்பட்ட 1200க்கும் மேற்பட்ட குழந்தைகளில் 80% குழந்தைகள் இன்னும் தங்கள் நாட்டிற்கு திரும்பவில்லை என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுமார் 6 ஆண்டு இடைவேளைக்கு பிறகு சீனாவின் பீஜிங்கிலிருந்து வடகொரியாவின் பியாங்யாங்குக்கு செல்லும் பயணிகள் ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. பெய்ஜிங்கிலிருந்து புறப்பட்ட K-27 என்ற ரயில் சீனாவின் எல்லை நகரமான டான்டாங் வழியாக வெள்ளிக்கிழமை மாலை பியாங்யாங் சென்று சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்திற்கான டிக்கெட்டுகள் ஏற்கனவே முழுவதும் விற்று தீர்ந்துள்ளன. தற்போது வணிக விசா பெற்றவர்களுக்கு மட்டும் பயண அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலை நோக்கி அதிக அளவில் ராக்கெட்டுகளை ஏவியதை தொடர்ந்து லெபனானில் இராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்த இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை தடுக்க முடியாவிட்டால் அதை இஸ்ரேல் தானே நிறுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் பெய்ரூட் நகரின் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடற்கரை அருகே 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் தாக்குதல்களில் லெபனானில் 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் சுமார் 8 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். யுக்ரைன் போருக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டம் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடைபெறலாம் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ், மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்றம் காரணமாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை அபுதாபியில் நடத்துவது சாத்தியமில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் நாள் மற்றும் இடம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஹெஸ்புல்லா அமைப்பின் இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மத்திய பெய்ரூட்டின் பல கட்டடங்கள் தரைமட்டமாகின. ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ள நிலையில் இந்த போர் நீண்ட காலத்திற்கு தொடரும் என்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலம் மீது ஈரான் சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் தாக்குதல்களை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்து நிறுத்தியுள்ள நிலையில் இதற்கு பதிலடியாக தற்போது டெஹ்ரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே நேரடியாக போர் மூண்டுள்ளதால் சர்வதேச அளவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் பெற வாடிக்கையாளர்களின் அடையாளம் மற்றும் முகவரி பற்றிய தகவல்களை பெறும் KYC புதுப்பிப்பு கட்டாயமாக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். சிலிண்டர் புக்கிங் செய்தவர்கள் பல மணி நேரம் காத்திருந்து மினி லாரியில் சிலிண்டர் கொண்டு வந்த வாகனத்தை துரத்திச் சென்று நீண்ட வரிசையில் நின்று சிலிண்டர் பெறும் நிலை ஏற்பட்டது. மேலும் KYC அப்டேட் செய்யாதவர்களுக்கு சிலிண்டர் வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டதால் பலர் அவதியடைந்தனர். வர்த்தக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் சேலத்தில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள பல ஹோட்டல்களுக்கு 3 நாட்களாக முன்பதிவு செய்தும் சிலிண்டர் கிடைக்காததால் இருப்பு உள்ள சிலிண்டர்களை வைத்து உணவு தயாரித்து வருகின்றனர். இந்த நிலை நீடித்தால் வரும் நாட்களில் 50 முதல் 75% வரை ஹோட்டல்கள் மூடப்படும் என சேலம் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் அதிக அளவில் கடல் பாசிகள் கரை ஒதுங்கியுள்ளதால் பக்தர்கள் புனித நீராடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாழிக்கிணறு தீர்த்தம் எதிரே உள்ள பகுதிகளில் பச்சை நிற கடல் பாசிகள் மலை போல் குவிந்துள்ளன. இதனால் கோயில் முன்புள்ள குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கடற்கரையில் தேங்கியுள்ள கடல் பாசிகளை அகற்றி பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த அச்சத்தால் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் விடிய விடிய குவிந்தனர். வழக்கத்தை விட 4 மடங்கு அதிகமாக விற்பனை நடைபெறுவதால் பல நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்து பங்குகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டது. எரிபொருள் தீர்ந்த நிலையங்களில் இருந்து மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி மற்ற பங்குகளை நோக்கி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் விநியோகத்தை சீர் செய்யவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்.